ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஹேமா பாரதிட்ட என்னோட அம்மா யார் டேடி, அவங்கள ஏன் டைவர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பாரதி சொல்லிடுறாரு, உன்னோட அம்மா உயிரோட இல்லை, நான் யாருமே டைவர்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க டேடி, நீங்கள் யாரையுமே டைவர்ஸ் பண்ண போகிறதில்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. பாரதி இப்போது வேறு வழி இல்லாமல் ஹேமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு. கண்ணம்மா இப்போது பாரதிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னதான் நீங்கள் ஹேமாவுக்காக சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் என்னை டைவர்ஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு மனைவியாக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு மட்டும்தான் சொன்னேன், அதுக்காக நான் உன் கூட சேர்ந்து வாழ போகிறேன்ற அர்த்தம் கிடையாது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. இனிமே எந்த காலத்துலேயும் நான் உன்னை என்னோட மனைவியாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கேட்ட உடனே கண்ணம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மறுநாள் லக்ஷ்மி இப்போது ஸ்கூலுக்கு குமாரனை ஆட்டோவில் போயிட்டுருக்குறாங்க. அப்போ ஒரு மோட்டார் பைக்காரன் குமாரண்ணனோட ஆட்டோவில் மோதி கீழே விழுந்துடுறான். குமாரண்ணன்ட்ட வந்து அந்த ஆட்டோ டிரைவர் சண்டை போடுறான். என்னோடய பைக்கில் மோதி கீழே தள்ளி விட்டுட்டேன், என்னோடய பைக் கீழே விழுந்துருச்சு, ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்கான பணத்தை எடு அப்படின்னு மிரட்டுறான். குமாரண்ணே சொல்கிறாரு, தப்பான ரூட்டில் வந்தது நீ தான், நான் கரெக்டான ரூட்டில் தான் வந்தேன், நான் எதுக்காக உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பைக்காரன் இப்போது குமாரண்ணனை ஓங்கி அரைஞ்சிடுறான். இப்போ பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு மிரட்டுறான். அப்போ லக்ஷ்மி குமாரண்ணனுக்காக பேசுகிறாங்க. மாமா கரெக்டான ரூட்டில் தான் வந்தார், நீங்கள் தான் தப்பான ரூட்டில் வந்தீங்க, உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, எதுக்காக குமார் மாமா உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. சின்ன பிள்ளைனே எவ்வளோ திமிராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்காரன் லக்ஷ்மியை பிடிச்சி தள்ளி விடுறான். இப்போது லக்ஷ்மி கீழே விழ போயிடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பாரதி வராரு. லக்ஷ்மி கீழே விழாமல் தாங்கி பிடிச்சிடுறாரு. ஒரு சின்ன பிள்ளைய இப்படியா தள்ளி விடுவேன் அப்படின்னு அந்த பைக்காரன்ட்ட போய் சண்டை போடுறாரு பாரதி. அந்த பைக்காரன் சொல்கிறான், என்னோட பைக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த ஆட்டோக்காரன் தான் பைக்கை தள்ளி விட்டான், அவனை ஒழுங்காக காசு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். லக்ஷ்மி பாரதிட்ட சொல்கிறாங்க, டாக்டர் அப்பா ராங்கான ரூட்டில் வந்தது இவர் தான், வந்து இப்போ தேவையில்லாமல் பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, அதெல்லாம் பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீ யார் இவங்களுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கிறேன், இவன் உன் சொந்தக்காரனா இல்லை இது உன்னோட சொந்த பொண்ணா அப்படின்னு கேட்குறான் அந்த பைக்காரன். பார்த்தா சொந்த பொண்ணு மாதிரி தெரியலையே, இல்லீகலாக பிறந்த பொண்ணு மாதிரில தெரியுது அப்படின்னு அந்த பைக்காரன் சொன்னதும் பாரதிக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. பைக்காரனை ஓங்கி அரைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. நான் டாக்டர் பாரதி பேசுகிறேன், இங்கே ஒரு பைக்காரன் ராங்கான ரூட்டில் வந்துட்டு ஆட்டோ டிரைவர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கிறான், ஹெல்மெட் கூட போடலை, தேவையில்லாமல் பணம் கேட்டு மிரட்டிகிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்காரன் யார்ட்டையுமே சொல்லாமல் கொள்ளாமல் வேகமாக போயிடுறான். அடுத்ததா பாரதி குமாரண்ணேட்ட கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை டாக்டர் சார் அப்படின்னு குமாரண்ணே சொல்லிடுறாரு. சின்ன குழந்தைய ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறோமே, நம்ம கேர்ஃபுல்லாக மெதுவாக ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்ற அறிவில்லை உனக்கு அப்படின்னு திட்டுறாரு. போகிற இடத்துக்கு ஒரு நிமிஷம் லேட்டாக போனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, இனிமேல் குழந்தைய கூட்டிகிட்டு போனால் ஒழுங்காக மெதுவாக ஓட்டிகிட்டு போக பழகு அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா லக்ஷ்மி அப்படின்னு பாரதி லக்ஷ்மிகிட்ட கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர்ப்பா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. என்னோட அப்பா இருந்தாலும் என் மேலே இவ்வளோ அக்கறையாக தான் பேசியிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. இதை கேட்ட உடனே பாரதிக்கு மனசுக்கு கஷ்டமாயிருது. சரி பார்த்து போங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறமா பாரதி நினைக்கிறாரு, லக்ஷ்மி பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை கண்ணம்மா நான் தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாளோ என்னமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. பாரதி லக்ஷ்மி மேலே அக்கறையாக பேசினதை நினச்சி லக்ஷ்மி இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.